எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. அத்துடன் காலை வணக்கம். எல்லாரும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ருப்பீங்கன்னு நினைப்பேன். எல்லாரும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுங்க. காலையிலே சாப்பிடாம இருக்காதீங்க. பிகாஸ் நம்ம ஸ்கிப் பண்ணிங்கனாக்கா அதோட ரொம்ப நேரம் நம்ம உடம்பு சாப்பாடே இல்லாமல் இருக்கும். ஏன்னாக்கா நம்ம கடைசியாக நைட்டு சாப்பிட்ருப்போம். நைட்டு ஒரு 8 மணிக்கோ ஒரு 9 மணிக்கோ சாப்பிட்ருப்போம். அதோட இப்போ 8 மணி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 12 மணி நேரம் 13 மணி நேரம் நம்ம சாப்பிடாம நம்ம உடம்பு இருக்கும். ஸோ காலைல உணவை யாரும் ஸ்கிப் பண்ணாமல் சாப்பிட்ருங்க. உடம்பை பார்த்துங்க, அதுதான் நம்மளுக்கு முக்கியம். இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா, கரெக்டாக வீட்டில் கொஞ்சம் பச்சை வாழை செவ்வாழைலாம் வாங்கி வந்து வச்சேன். இன்னும் ஒரு 4-5 கன்று வைக்கிற அளவுக்கு இடம் இருக்குது. ஸோ அதுக்காக டிஷ்யூ கல்ச்சர் பண்ண வாழைக்கன்று இருக்குல்ல, அதை தான் வாங்கலான்னு சொல்லிட்டு பாண்டிச்சேரி குருமாம்பேட் அங்கே போயிட்டுருக்கேன். குருமாம்பேட்டுன்னு சொல்கிறதோட ராஜீவ்காந்தி வெட்டினரி காலேஜ் ரிவர்னு சொல்லுவாங்க. அது ராஜீவ்காந்தி வெட்டினரி காலேஜ் முன்னாடியே இருக்கும். அது அங்கே தான் போயின்னு இருக்கிறேன். பிகாஸ் நான் சாதா வாழைக்கன்று வாங்கலாக்கா போனால் ரேட் அது கார்டன்லேயே ஒரு நர்சரியிலே போய் கேட்டாக்கா கிட்டத்தட்ட 70 ரூபா மேலே சொல்கிறாங்க. பட் ஆனால் இவங்ககிட்ட ரேட்டு செம்ம கம்மி. நான் ரேட் எவ்வளோன்னு சொல்லிட்டு நான் அங்கே போயிட்டு அவங்ககிட்ட சொல்கிறேன். அதுவும் இவங்க வாங்கி வந்து வைக்கிறதுல என்ன ஒரு பெஸ்ட்னா, நான் போன வருஷம் வச்சேன் தண்டு வாழையாக வாங்கி அடிக்கண்ணா எடுத்து வச்சேன். நான் ஒரு 20 கன்றுக்கு. அது எல்லாத்துட்டும் வேறு வழியாக பூச்சி ஏற ஆரம்பிச்சிட்டு மோசமாக. பட் ஆனால் இந்த டிஷ்யூ கல்ச்சர்னு வரும்போது வெளியே உட்கார பூச்சி தான் வருமே தவிர தண்டில் பூச்சி ஏறாதுன்னு சொல்லிட்டு நான் பார்த்தேன். சரி நம்ம இந்த வாட்டி இதை ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. அதுவும் இது G9 நல்லாயிருக்கும் அது இதுன்னு எல்லாம் நான் யூடியூப்பில் பார்த்தேன். நல்லாயிருக்கும் தான் சொன்னாங்க. ஸோ சரி இந்த வாட்டி டிஷ்யூ கல்ச்சரில் போயிடலான்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வாங்கி வச்சுட்டேன். ஆல்ரெடி ஒரு 17 கன்றுக்கு மேலே வாங்கி வந்து வச்சுட்டேன். பச்சை வாழை போட்டு கிடைக்கவே இல்லை ஒவ்வொரு வாட்டியுமே. அது ஒவ்வொரு வாரமும் ஸ்கிப் ஆகி போய்கிட்டே இருக்குது. அது என்ன தான் நேரம்னே தெரில, எப்போ தான் கிடைக்கணும், இந்த வாரமும் கிடைக்குமான்னு தெரில. அதான் அப்படியே அங்கே பர்ஸில் நர்சரி இருக்கும். அங்கே எல்லா செடி எல்லாமே செம்ம ரேட்டு கம்மி. அங்கே எல்லாமே இந்த குண்டு மல்லி எல்லாமே இருக்காங்க. எல்லாமே செம்ம கம்மி ரேட்டு. கண்டிப்பாக முடிஞ்சால் அரௌண்ட் பாண்டிச்சேரி யாருனா இருக்கீங்கன்னா நர்சரியில் போய் காசை வேஸ்ட் பண்ணுறது பேர் அங்கே போய்ட்டு பாருங்கள். அது ஒரு கவர்மெண்ட்டோட நர்சரி அது. ஸோ எல்லாமே ரேட்டு செம்ம கம்மி அங்கே. அப்போ கரெக்டாக இன்னும் ஒரு 10 கிலோமீட்டர் இருக்குது எப்படியும் இங்கேருந்து. நான் இப்போ தான் இங்கே கோரிமேட்டில் இருக்கேன், ஜிப்மர் கிட்ட. அதான் சென்னை டு பாண்டிச்சேரி பைபாஸ் இருக்குல்ல, அங்கே தான் வந்துட்டு இப்போ தெரியும் உங்கள் எல்லோரும் நான் எங்கே இருக்கிறேன்னு. பாண்டிச்சேரி அந்த என்ட்ரன்ஸ் இருக்குல்ல, ஆர்ச்சு, அங்கே தான் இருக்கிறேன் நான் இப்போ. ஓகே, நான் ஒவ்வொரு வாட்டியும் சம்டைம்ஸ் ரீல்ஸ் சொல்லும்போதெல்லாம் இதாக வருமே. அது என்னன்னா, இந்த கரெக்டாக இங்கே ஆரம்பிச்சிருவாங்க ரீல்ஸ் எடுக்கிறதுக்கு. இங்கே எடுக்க அதை ஆரம்பித்து இங்கே வந்தா எல்லாருமே செம ஃபன்னாக அதை பார்க்கும்போதெல்லாம். கரெக்டாக பாண்டிச்சேரியோட என்ட்ரி ஆகிட்டோம் நம்ம இப்போது. இன்னும் ஒரு 7 கிலோமீட்ரு ஒரு 10 கிலோமீட்டர் கிட்டே இருக்கும். நான் கிட்டத்தட்ட அதான் பெருந்தலைவர் காமராஜர் பிளான்ட் சயின்ஸ் டிஷ்யூ கல்ச்சரோ சம்திங் அதோட பேர். நான் கரெக்டாக அங்கே போய் பேர் சொல்கிறேன். நான் கிட்ட போயிட்டு அப்படியே இந்த விலாகை ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே ஹாப்பி. கிட்டத்தட்ட அந்த டிஷ்யூ கல்ச்சர் பனானா பிளான்ட் வாங்குற அந்த பிளேஸ் கிட்ட வந்துட்டோம். அதாவது அந்த பெருந்தலைவர் காமராஜர் அது பேர் இன்னும் கொஞ்ச நேரத்தில் தெரிய வந்துடும். இதுதான் அந்த ரோடு, குருமாம்பேட் ரோடு. அப்படியே இப்படியே வந்ததுன்னா லெஃப்ட் சைடில் தான் வரும். இங்கே ராஜீவ்காந்தி வெட்டினரி, அப்போ அதுக்கு அடுத்த பில்டிங் வந்துட்டோம். கிட்டத்தட்ட 9 கிலோமீட்டர் வருது எங்கள் வீட்டிலேருந்து. எங்கள் வீட்டிலேருந்துல பாண்டியிலேருந்து எங்கள் வீட்டிலேருந்துனா கிட்டத்தட்ட ஒரு 14 கிலோமீட்டர் வருது. ஓகே, வந்துட்டோம். ஒரு லெஃப்ட்டு. இந்த இடத்து பேர் என்னன்னாக்கா பெருந்தலைவர் காமராஜர் கிருஷ்ணா விஜயன் கேந்திரா. இதுதான் அப்படியே இங்கே வந்துடணும். வந்துட்டு இதோ இந்த உள்ளே தான் போகணும். இப்போ இது உள்ளே போயிட்டு ஃபஸ்ட்டு பேமெண்ட் கொடுத்து எவ்வளோ எத்தனை செடி வேணும்னு சொல்லிட்டு காசு கட்டிட்டு வரணும். வந்துட்டு இது உள்ளே போகணும். பார்த்திங்கன்னா இங்கே தான் ஃபஸ்ட்டு புக் பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு எத்தனை செடி வேணும்னு சொல்லிட்டு புக் பண்ணி பே பண்ணணும். நம்மளுக்கு அதான் கிட்டத்தட்ட ஒரு 7 செடி தான் இப்போதைக்கு தேவை. ஆல்ரெடி ஒரு 20 கணக்கு மேலே வாங்கி போயிட்டேன். அங்கேருந்து புக் பண்ணிட்டு அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து வரணும். நம்ம பார்த்திங்கன்னா அது அங்கே வழியாக என்ட்ரன்ஸ் ரோட்லேருந்து வந்திருப்போம். அங்கேருந்து வந்துட்டு இது
லெஃப்ட் சைடில் உள்ளே போயிட்டு அந்த பில்டிங்கில் வந்து ஃபஸ்ட்டு பில் பண்ணணும் நம்மளுக்கு எத்தனை வாழைக்கன்று வேணும் என்ன வாழைக்கன்று பில் பண்ணிட்டு அப்படியே இன்சைடில் வந்தீங்கன்னா அப்படியே ரைட் சைடில் இங்கே இருக்கும் க்ரீன் ஷெட் போட்டு அப்படியே க்ரீன் ஹவுஸ் போல் அது உள்ள நம்ம வந்தோம்னாக்கா இங்கே தான் அவங்க வந்து இந்த டிஷ்யூ கல்ச்சர் பண்ண வாழைப்பழம் எல்லாத்தையும் வளர்த்துன்னு இருப்பாங்க. பசுமை இயக்கம் க்ரீன் ஹவுஸ் அப்படியே இது உள்ள வந்தோம்னாக்கா இங்கே எல்லாமே கிடைக்கும். பச்சை வாழை, செவ்வாழை, வாழைக்காய், சாதாம வாழை, மொந்தன் எல்லாமே எல்லா வாழைப்பழமும் வெரைட்டியுமே இங்கே விற்கிறாங்க. டிஷ்யூ கல்ச்சர் இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லா வகையான வாழைப்பழ செடியுமே வாழை செடி எல்லாமே டிஷ்யூ கல்ச்சரில் வளர்த்து வச்சுருப்பாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பில்லு சைஸில் சின்னதாக இருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு வளரும். அதுக்கப்புறம் அப்படியே அது சைஸ் பை சைஸ் வளர வளர அதை வந்து தனித்தனியாக பேட்சாக செப்பரேட் பண்ணி விற்றுக்கிட்டே இருப்பாங்க. இது வந்து பச்சை வாழை, இது செவ்வாழை, இது வந்து காய் வாழைக்காய், இது வந்து பூவன் வாழைப்பழம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தனித்தனியாக விற்றுக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் வந்தீங்கன்னா நீங்கள் கம்மி ரேட்டில் 28 ரூபாய்க்கு ஒரு செடின்னு சொல்லிட்டு வாங்கலாம். வெளியே எங்கே வாங்க போனாலும் உங்களுக்கு செம்ம ரேட் இருக்கும். இங்கே எல்லா வகையுமே இங்கே கிடைக்கும். எல்லாமே டிஷ்யூ கல்ச்சர் பண்ணி வளர்த்தது, எதுவுமே தண்டுலேருந்து எடுத்தது இல்லை, எல்லாம் டிஷ்யூ கல்ச்சர் பண்ணி வளர்த்தது. கம்மியான விலைக்கு தரமான பொருள் இந்த இடத்துல கிடைக்கும். கொஞ்சம் நம்ம அந்த இடத்த வந்து வாழைக்கன்று வாங்கியிருப்போம். பட் அங்கேருந்து இங்கே வந்தீங்கன்னாக்கா மற்றபடி வீட்டுக்கு தேவை அந்த அழகு செடி எல்லாமே இருக்கும். அது எல்லாமே இங்கே வந்து வாங்கிக்கலாம் நம்ம. இந்த நர்சரியில் வந்து எல்லா செடியுமே இங்கே அழகாக எல்லாமே 15 ரூபா, 20 ரூபா, 25 ரூபா தான். நீங்கள் வெளியே நர்சரியில் வாங்கினா எல்லாமே 50 ரூபா, 100 ரூபா சொல்லுவானுங்க எப்படியும். எல்லாமே இங்கே செம்ம கம்மி ரேட்டு. இந்த செம்பருத்தியில் நான் போனாட்டி வாங்கிட்டு போனேன், 15 ரூபா தான் சொல்லி வாங்கிட்டு போனேன். செம்பருத்தி, இந்த குண்டு மல்லி எல்லாமே செம்ம கம்மி ரேட்டு. இங்கேயே வந்து வாங்குங்க. ஓகே, ஒரு கன்று 28 ரூபான்னு சொல்லிட்டு நம்ம ஒரு 7 கன்று வாங்கிட்டாச்சு. நீங்கள் வரும்போது ஒரு ட்ரே ஒன்று எடுத்துன்னு வந்துருங்க, எடுத்துன்னு போகிறதுக்கு அழகாக. எல்லாம் உடஞ்சிரும், வீக்காக உடச்சிச்சுன்னா அவ்வளோதான். நம்ம அழகாக எடுத்துன்னு போயிடுங்க. ஓகே, ஒரு வழியாக நம்ம வீட்டுக்கு போய் சேருவோம். ஓகே, ஒரு வழியாக வீடு வந்து சேர்ந்தாச்சு. பட் ஆனால் ட்ரே எடுத்துன்னு போகாமல் பையில் எடுத்துன்னு வருவேன். எல்லா செடியோட லைட்டாக சாச்சி வச்சு நீங்கள் வாங்க போனீங்கன்னாக்கா ட்ரே எடுத்துகிட்டு போங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை யாருன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 400 சப்ஸ்கிரைபர் நம்ம சேனல் ரொம்ப வருஷமாக தவிச்சிட்ருக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே காய்ஸ், நீங்கள் பார்த்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த இடத்துக்கு போயிட்டு உங்களுக்கு வாழைக்கன்று வேணுனாக்கா வாழைக்கண்ணில் பூச்செடி எதுவாக இருந்தாலும் அங்கே தேவைன்னா போய் வாங்கிக்கோங்க. கம்மி ரேட் எல்லாமே. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். பாய் பாய், டாட்டா. போகிற வழியில்